ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் மோர் குழம்பு நம்ம வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். அந்த மோர் குழம்பு இன்னும் வித்தியாசமாக நம்ம குருவாயூர் கோவிலில் ரசகாலங்கிற பேரில் கிடைக்கும். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி செஞ்சு பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் மிளகு, ஜீரகம், வரமிளகா, வெந்தயம், அரிசி எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஆறினதுக்கு அப்புறமா ஜாரில் தேங்காய், தயிர், பச்சை மிளகா போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா புளி தண்ணி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாக இருக்கிற புளி தண்ணியில் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா கொதி வரும்போது இந்த வெள்ளை பூசணிக்காய் பெரிய பெரிய கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த வெள்ளை பூசணிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் போட்டு தேவையான தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் வெல்லமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து திருப்பி 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணணும். 2-3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, வேணால் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மேலே போட்டு எடுத்தோம்னா சிம்பிளாக பண்ணக்கூடிய குருவாயூர் ஸ்பெஷல் ரசகாலன் ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோட காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு என்னோட வீடியோ சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை டிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.